Hi everyone, நம்ம இன்னைக்கு பார்க்க போற sum example 7.2. The curved surface area of right circular cylinder of height 14 cm is 88 cm square. Find the diameter of the cylinder அப்படின்னு கேக்குறாங்க. So இப்போ solution, let R and H be the radius and height of the cylinder. Height of the cylinder. ஸோ இப்போ கொஷினில் நம்மளுக்கு ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டு டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given that ஹைட் அண்டு சிஎஸ்ஏ கொடுத்துட்டாங்க. ஹைட் ஈக்குவல் டு எவ்வளோ 14 சென்டிமீட்டர் அண்டு சிஎஸ்ஏ அப்படிங்கிறப்போ சிஎஸ்ஏவோட வேல்யூ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி டயாமீட்டர் ஆஃப் தி சிலிண்டர் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இப்போ நான் சிஎஸ்ஏ ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். So CSE of cylinder அப்படிங்கிறப்போ we know that formula 2 by RH equal to 88. So 2 into by னுடைய value 22 divided by 7 into radius, அதாவது diameter of the cylinder அப்படிங்கிறப்ப எனக்கு radius தான் கண்டுபிடிக்கணும். into H equal to எவ்வளவு 14 equal to 88. So இப்போ cancel பண்ணலாம். 1 7 2 7s are 14. So இப்போ 2 into 22 into 2R equal to 88. So 2R அப்படியே இந்த சைடு வச்சுட்டு 88 டிவைட் பை சொல்லலாம் 2 into 22 கேன்சல் பண்ணலாமா. 1 2 is 2, 4 2s are 8, 4 2s are 8, 122 is 22, 222s are 44 அப்படின்னு வரும். ஸோ இப்போ பேலன்ஸ் கூடியிட்டோம் 2R equal to 2. இப்போ நம்மளுக்கு டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ இப்போ டயாமீட்டர் அப்படிங்கிறப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு நம்மளுக்கு ரேடியஸில் டயாமீட்டரில் பாதி தான் என்னென்னு சொல்லுவோம்னா ரேடியஸ். ஸோ இப்போ டயாமீட்டர் அப்படிங்கிறப்போ ரெண்டு ரேடியஸ் வந்து தான் என்னது டயாமீட்டர். ஸோ அப்படின்னா இப்போ 2R. இப்போ 2Rோட வேல்யூ என்ன இருக்குது 2 சென்டிமீட்டர். இப்போது கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி டயாமீட்டர் ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனலி டயாமீட்டர் ஆஃப் தி சிலிண்டர் அப்படிங்கிறப்போ 2 சென்டிமீட்டர் அப்படின்னு